ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒயிட் பேலன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒயிட் பேலன்ஸுங்கிறது என்னன்னா, அது பேரிலே இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஒரு சப்ஜெக்டில் ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சப்ஜெக்டில் ஒரு ஒயிட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஒயிட்டாக தெரிஞ்சால் அந்த ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது பேர் தான் ஒயிட் பேலன்ஸ். ஓகே, இந்த ஒயிட் பேலன்ஸ் யாருமே அவ்வளோ கேர் பண்ணுறதில்ல. ஏன் இதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாரும் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுக்கிறாங்க. எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஏன் நீங்கள் மேனுவல் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. அங்கே சேம் ஆம்பியன் லைட் தான், ஒரே லைட் தான் இருக்க போது. அங்கே நீங்கள் 100 பிக்சர் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுக்கிறீங்க. அங்கே எடுக்கிறப்ப எவ்ரி பிக்சர்ஸ்க்கும் கொஞ்சம் அந்த ஒயிட் பேலன்ஸ் வேரி ஆகும். அது உங்களுக்கு இந்த கேமரா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வச்சு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சு பெரிய மானிட்டரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சருக்கும் உங்களுக்கு அந்த கலர் டோன் வேரி ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒரு கம்பெனிக்கோ யாருக்கோ பண்ணி கொடுக்குறப்ப, ஒரு பெரிய கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். எல்லா பிக்சர்ஸும் சின்ன மினிமல் கலர் கிரேட் பண்ணி தான் ராஃபேலே அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் கிளைண்ட்டுக்கு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஈவெண்ட்ஸும் வராது, பெரிய தலைவலியாக இருக்கும். நீங்கள் இதே மேனுவல் ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அந்த 100 பிக்சரும் சேம் டோனில் வரும். நீங்கள் உங்களை ஹையர் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அந்த ஃபைல் டெலிவரி பண்ணுறப்ப அவங்களுக்கும் வேலை இருக்காது. ஸோ வேலை இல்லாத டைமில் என்ன சொல்கிறேன், வேலை இல்லாத டைம் உளறேன் பாருங்கள், அவங்களுக்கு உங்களோட ஃபைல் ஒர்க் பண்ணாமல் டெலிவரி பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஒயிட் பேலன்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உடனே மேனுவலில் எடுத்து ஷூட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்பவே நல்லது. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு இருந்தாலும் எப்போதுமே ஒயிட் பேலன்ஸை மேனுவலாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஒயிட் பேலன்ஸ் ஒயிட்டாக இருக்க மாதிரி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கான்செப்ட்டுக்கோ இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கோ ஏற்ற மாதிரி நீங்கள் வார்மாவோ கூலாவோ நீங்கள் ஒயிட் பேலன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நீங்கள் மேனுவலாக பண்ணால் தான் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி சின்ன நுணுக்கமான விஷயங்கள், ப்ரொஃபஷனல் டிப் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ்.